ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் வத்தல் வடம் போடுவது பற்றி பார்க்கலாம். வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கோடையில் அதை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம்? நமக்கு செய்யக்கூடிய அந்த வேலை டைம் பாஸாகவும் இருக்கும், ஆரோக்கியமான முறையாகவும் இருக்கும். ஸோ இந்த வத்தல் வடம் போடுவது பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வத்தல், இது கூழ் வத்தல் என்றும் சொல்வார்கள். இந்த கூழ் வத்தல் போடுவதற்கு முதலில் அரிசி, நல்ல அரிசியை நாம் எந்த அரிசினாலும் நம்ம பயன்படுத்தலாம். இட்லி அரிசினா இது இன்னும் கொஞ்சம் நன்றாக வரும், அல்லது புழுங்கல் அரிசி கூட பயன்படுத்தலாம். பட் இட்லி அரிசினா கலர் நமக்கு ஒயிட் கலரில் நல்லா கிடைக்கும். அந்த இட்லி அரிசி என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஒரு 2 டம்ளர் நல்லா எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதில் ஜவ்வரிசி, சக்கு பிய்யம்னு சொல்லுவாங்க தெலுங்கில், அந்த ஜவ்வரிசி ஒரு 1/4 டம்ளர் அதையும் எடுத்து நம்ம நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு, மறுநாள் காலையில் நம்ம அதை நல்லா அரைக்கணும். மிக்சியில் வேணும்னா ஒரு 5-6 மணி நேரம் ஊறினா போதும். அதை அரைச்சி கூட நமக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாயும் சேர்த்து, நல்ல தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போட்டால் அது நல்ல ருசியாக இருக்கும், அதையும் போட்டு நல்லா அதை அரைச்சி, அதுக்கப்புறம் இதை மாதிரி அடுப்பில் வச்சு நம்ம எந்த பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்துக்கு ஒரு அரை அளவு, அந்த பாத்திரத்தோட கிண்ணிக்கு 2 டம்ளர் அரிசினா நமக்கு ஒரு 8 டம்ளர் வாட்டர் விடலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சதை அந்த விழுதையும் போட்டு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கரண்டியை வச்சு கிண்டுறோமோ அது கெட்டி கெட்டியாக வராமல் இருக்கும். ஸோ அப்படி கிளறிண்டே இருந்துட்டு, அந்த கிளறி முடித்ததுக்கப்புறம் அந்த பக்குவம் நமக்கு வந்துடும். அது எப்படி எடுத்து போடுற அளவு, அந்த கரண்டியால் வத்தலை நம்ம போடுற அளவு இருக்கணும். இதுக்கு நம்ம ஒரு துணி, ஒயிட் கலர் துணியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளை கலர் துணி, இதை மாதிரி நாங்கள் எப்படி போடுறோம் அதே மாதிரி வெள்ளை கலர் துணி நல்லா அதை விரித்து வத்தலை அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த வத்தலை எடுத்து இப்படி போட்டு முதல்ல போட்டு வச்சுட்டு வெயிலில் போய், நம்ம வெயில் வர்றதுக்கு முன்னாலே போட்டாலும் சரி, அல்லது வெயில் வர்றதுக்கு முன்னால் இந்த காக்கா இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வராமல் நம்ம என்ன பண்ணணும், கவனமாக இருந்து வெயில் வந்ததுக்கப்புறம்னாலும் கொஞ்சம் சிரமப்படணும். பட் இது சாப்பிடும் பொழுது நல்ல ருசியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சுட்டு, எப்போ நமக்கு காய்கறி தேவையில்லை, அவசரத்துக்கு வேணுனாலும் இந்த வத்தல் நம்ம பொரிச்சிக்கலாம். இன்னும் யாராவது வராங்க, விருந்தாளிங்க, கெஸ்ட்டெல்லாம் வராங்கனாலும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இதை மாதிரி வெயில் காலத்தில் போட்டு வச்சிடலாம் வத்தலை. நல்லா இதை போட்டுட்டு அது காஞ்சதுக்கப்புறம், இது ஒரு 3 days ப்ராசஸ் ஆகும். மினிமம் 3 days நமக்கு எடுத்துக்கும் அந்த வத்தல் ஃபைனலாக ரெடி டு ஈட், சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கும். முதல்ல இதை இந்த மாதிரி காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஈவினிங்னா ஒரு 3-4 மணிக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை அப்படின்னா நமக்கு காக்காயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை மாதிரி நல்லா விரித்து போட்டு பின்னால் தண்ணியை தெளித்து விட்டுறணும். நல்லா நம்ம எவ்வளோ தண்ணியை தெளிச்சிடுறோமோ ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சிட்டு அதை எடுக்க ஆரம்பித்தோம்னா அது அப்படியே ஒட்டிக்காமல் அந்த துணியிலேருந்து நமக்கு நீட்டாக வந்துடும். துணியிலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை மூடி வச்சுக்கணும். நம்ம ஒரு துணியை போட்டு இது மூடி வச்சு, மறுநாள் வெயில் வரும்பொழுது கொண்டு, வெயில் அடி எங்கே நமக்கு ஹவுஸில் வெயில் கிடைக்குமோ அந்த இடத்துல கொண்டு வச்சு சேஃபாக அதை காய வைக்கணும். அதை காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சுருங்கிடும். ஸோ அதை கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி வத்தல் பொரித்து எடுத்து செஞ்சோம்னா இதை மாதிரி நமக்கு அருமையாக சாப்பிடக்கூடிய ஒரு லெவலில் நமக்கு கிடைக்கும். நல்ல பக்குவம் வந்துடும். வத்தல் சாப்பிடவும் அருமையாக இருக்கும். ஹோம்மேடு ஃபுட்டு ப்ளஸ் நமக்கு ஒரு நல்ல டைம் பாஸாகவும் இருக்கும். டைம் பாஸ் ப்ளஸ் ஆரோக்கியமான உணவு ப்ளஸ் வர ஒரு காய்கறி 2 காய்கறி பண்ணினோமா அது கூட இதையும் சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லாவும் இருக்கும். நமக்கு ஒரு லக்ஸரியாக நம்ம வர கெஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரியும் இருக்கணும். சந்தோஷமாக வாழ்க்கையை இந்த மாதிரி செஞ்சு அனுபவிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்தளவு செஞ்சு சந்தோஷமாக வாழ்க்கையில் அனுபவிங்க. தேங்க்யூ, நன்றி.